யார் வேணாலும் ஜீவசமாதிகளுக்கு வந்து போகலாம். ஆனா சித்தர்கள் எல்லாரையும் வந்து ஆசீர்வாதம் பண்றது இல்ல. மேபி உங்களுக்கு ஏதோ சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர, கம்ப்ளீட்டான பரிபூரண அருள குடுக்க மாட்டாங்க. யாருக்கு வந்து சித்தர்கள் வந்து பரிபூரண அருள குடுப்பாங்கன்னா, முதல்ல சைவமாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் குடுப்பாங்க. வெஜ் சாப்பிடுறவங்க ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் குடுப்பாங்க. செகண்ட் பிரெஃபரன்ஸ் என்னன்னா, அவனுக்கு மத்தவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் உண்மையாவே இருக்கா? இல்ல வாயிலேயே பேசிட்டு இருக்கானா? நீங்க போனோனே ஸ்கேன் பண்ணிறாதீங்க. நீங்க போறதும் தெரியும். உங்கள வர வச்சதே அவர் தான் வர வச்சிருப்பாரு. தேடுவாங்கல்ல இவங்க. சர்வ வியாபிகள் தானே. இந்த உயிர் எங்க இருக்கோ அங்க போய் அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி வேற ஒருத்தவங்க மூலியமா சொல்ல வச்சு உங்கள ஜீவசமாதி கூப்பிடுறதே அவங்க தான். அப்ப அந்த தன்மைக்கு போகும்போது, அந்த இடத்துல அந்த அருள் எப்போ வந்து அவங்க குடுப்பாங்கன்னா, முதல்ல சைவமா இருக்கணும். 2வது அன்பு, கருணையாக இன்னொருத்தனுக்கு உதவக்கூடிய தன்மையில வந்து இருக்கணும். 3வது இன்னொருத்தங்கள காயப்படுத்தாத குணம் ஒருவனுக்கு இருக்கு அப்டின்னா குடுத்துருவாங்க. உடனே அருள் குடுத்துருவாங்க. நீ கேட்கவே வேண்டாம். ஏன்னா, அவங்க குடுக்குறதுக்காக தான் அங்க சமாதியே ஆயிருக்காங்க. அவங்களுக்கு வேற ஒரு வேலையும் கிடையாது.